இப்போ நீங்கள் வழக்கறிஞர் ஆயிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த உணர்வு? இல்லை, இப்போ கருப்பு கோட்டு போட்டு ஒரு நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ள வழக்கறிஞராக நுழையிறதுன்றது இல்லை. அது எல்லாருக்கும் வழக்கறிஞராக படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக இருக்கும் வழக்கறிஞராக போகிறாங்க. ஆனால் ஒரு 31 ஆண்டுகள் ஏறத்தாழ வந்து நீதிமன்றத்தில் 15 ஆண்டுகள் 6.5 ஆண்டுகள் நாங்கள் நீதிமன்றம் தொடர்ச்சியாக போயிருக்கிறோம். அந்த உணர்வுகள், அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு சிறைவாசியாக இதனுடைய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தினது, அதெல்லாம் கடந்து ஒரு கருப்பு கோட்டு போட்டு நானே வந்து அந்த ஒரு வழக்கறிஞராக போகிறன்ற உணர்வு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்லிட முடியாது. அது ஒரு தனியான உணர்வு. அது எல்லாருக்குமே அது புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் வந்து சட்ட போராட்டம் நீங்கள் நிகழ்த்தி சட்டத்தில் வந்து நீங்கள் தேர்ச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு லெஜிட்டிமசி இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் நான் சொல்கிற கருத்துக்கு, சட்ட கருத்துக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு படிப்புன்ற தாண்டி ஒரு தொழில் முறையாக நான் வழக்கறிஞர் ஆனதுனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் இதுக்கு முதல்ல சொன்னேன், நான் அது எல்லாருக்கும் புரியல அல்லது எல்லாரும் நிறைய பேர் உதாசீனப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா நான் முறையாக சட்டம் படிக்காதவன் அப்படின்றதுனால உதாசீனப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் இறுதியில் நான் வெற்றி பெற்றதன் மூலமாக இப்போ அவங்களுக்கு வந்து மறைமுகமாக புரிய வச்சேன், இல்லை நான் சொன்னது தான் சரி அப்படின்னு. வழக்கில் வெற்றி பெற்று விடுதலையானது. ஏன்னா நிறைய ரெமிஷன் ரூல்ஸை பற்றி, கான்ஸ்டியூஷனில் பற்றி, இதில் இருக்கிற பவர்ஸை பற்றி டிபேட்ஸ் வந்தது இல்லையா? அந்த டிபேட்ஸ்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து எனக்கு சட்டம் புரிதல் இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஒரு பாதிக்கப்பட்டவனாக மட்டுமே தான் அப்போ பார்த்தாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற கருத்துக்கு இந்த கருப்பு கோட்டு போட்டதுனால நான் சொல்கிற கருத்துக்கு இப்போ சட்ட பின்னணி வந்துருச்சு. அப்போ அது அங்கீகரிக்கப்படும் இல்லையா, அது வந்து விவாதிக்கப்படும் இல்லையா, சட்ட அறிஞர்களாலையும் பார்க்கப்படும் இல்லையா, அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு தனியான உணர்வு. அதை தாண்டி ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போய் ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்காக ஒரு குரல் ஒலிக்கணும் போது அது எனக்கு நானே ஒலிக்கிற குரலாக தான் நான் நினைப்பேன். அதுதான் அந்த உணர்வு இருக்கும். சரி, இப்போது நீங்கள் சிறையிலேருந்து வந்த பிறகு நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஆமாம் இல்லையா, ரொம்ப நெருங்கினவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியும், ரொம்ப ரொம்ப குறைந்தவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த தருணம் இது உள்ளே இருக்கும்போதே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை வெளில வந்து பண்ணீங்களா? இல்லை, உள்ளவே முடிவு பண்ணி நாங்கள் கேட்கும் போது சட்ட, ஏன்னா நீண்ட காலமாக அப்படி தானே நம்ம வந்து ஒரு சட்டத்தின் ஒரு சொல் இருக்குது என்னன்னா, அந்த இன்னசென்ஸ் ஆஃப் லா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சட்ட அறியாமை இருக்கு இல்லையா, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னுவாங்க. சட்ட அறியாமை வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பலனையும் கொடுத்துறாது, உங்களுக்கு சாதகமானு சொல்லுவாங்க. அது ரொம்ப சொல்றது சுலபம். ஆனால் நம்ம எல்லாருமே சட்ட அறியாமையில் தான் இருக்கிறோம். ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் என்ன நடக்கும், ஒரு வழக்கு கூப்பிட்டா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சாமானியர்கள் யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவன் சட்டம் படித்து வரல. ஆனால் அதனுடைய விளைவு இருக்குல்ல, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நம்ம சட்டத்தை அறிஞ்சிக்கணும்னா ஏறத்தாழ டே 1லேருந்தே நான் அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த தடா சட்டத்தை எடுத்து படிப்பேன், பிரிசன் ரூல்ஸ் எடுத்து படிப்பேன், இந்த மாதிரி எதெல்லாம் என்ன முன்னாடி நின்றுச்சோ அதெல்லாம் எடுத்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் அப்போவே நான் முறையாக சட்டம் படிக்கணும்னு ரொம்ப நான் நீதிமன்ற இதில் சிறைத்துறையில் கேட்டுக்கிறேன். அவங்க விசாரணை சிறைவாசிகளாக இருக்கும் போதும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, படிக்கவே வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. தண்டனை சிறைவாசியான பிறகு அவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது இந்த மாதிரியான தொழில் சார்ந்த படிப்புகள் இருக்கு இல்லையா, என்ஜினியரிங்கு, டாக்டர், மெடிசனு, அப்புறம் இந்த லா, இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால வெளியே வந்த உடனே கண்டிப்பாக சட்டம் படிக்கணுன்றது எனக்கு உள்ளவே இருந்த தீர்மானம். அது காலப்போக்கில் நிறைய நம்ம இந்த சட்டத்தோடவே படித்து என்னுடைய வழக்குக்காக படிக்கும்போது அது இன்னும் கூடுதலாக அது வந்து மெருகரிச்சு. இன்னும் வந்து இயல்பாகவே என்னென்னா, நம்ம ஒரு நீண்ட நோக்கில் அதாவது தீர்ப்புகளை படித்து நாம் ஒரு முடிவுக்கு வரும்போது அது வெற்றி பெறுது இல்லை. அப்போ இன்னும் அதில் வந்து ஒரு இது வந்துருக்கு என்னென்னா, இல்லை நம்ம படிக்கிறதுக்கான தகுதி இருக்குது நமக்கு, நாம் வந்து அது நடுநிலையாக பார்க்குறோம். நான் பாதிக்கப்பட்டவன் இல்லாமல் எது வெற்றி பெறும் வெற்றி பெறாது, சரியான கருத்து தானா இல்லையான்றதை நம்ம நடுநிலையாக பார்க்குறோன்ற எண்ணத்தை எனக்கு அது கொடுத்துச்சு. அதுதான் ஒரு காரணம். இந்த நீதி காரணம் வெளியே வந்த உடனே
சேர்ந்தது கண்டிப்பாக பிரபு ஒரு காரணம். உடனே போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு என்ன அவன் தான் நகர்த்தினான். ஏன்னா நான் வந்து உங்களுடைய வழக்கறிஞர் பிரபு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். இப்போ உங்களுக்கு நீதித்துறையில் வந்து நிறைய பேரோட தீர்ப்புகள் எல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது நீதிபதிகள் இருக்காங்க? ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யருடைய தீர்ப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் சொல்ல போனா நான் கடவுள் மறுப்பாளர், ஆனா என்னுடைய வேத நூல்னு சொல்லுவேன். அந்த மாதிரி படிப்பேன். நான் பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு தீர்ப்பையும் தனித்தனியா பைண்ட் பண்ணி. சுனில் பாட்ரா கேஸு, அப்புறம் வந்து பச்சா இது அந்த மாதிரியான இந்த வழக்கு இவர் கொடுத்தார் இல்லையா, தீர்ப்புகள் கொடுத்தார் இல்லையா, நம்ம மருராம் கேஸு, இதெல்லாம் வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். மருராம் கேஸ் தான் எனக்கு பின்னாடி எனக்கு விடுதலைக்கு உதவி பண்ணுச்சு, அவர் கொடுத்த தீர்ப்பு தான். அதே மாதிரி ஓ சின்னப்பரெட்டின்னு ஒரு நீதியரசர் இருந்தார். அவர் ஒரு ஆன்டி டெத் பெனால்டி மனநிலை உள்ள ஒரு ஜட்ஜ். அவருடைய தீர்ப்புகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டிஎன் வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் விசவுசி வழக்குன்னு சொல்லுவாங்க, அதில் தான் அவர் தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமான தீர்ப்புகள். இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2011 உங்களுக்கான அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுச்சு. தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. 8 வார காலம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வரலாறு காணாத ஒரு கூட்டம், பெரும் கூட்டம், பெரிய கூட்டம், எல்லாரும் ஆனந்த கண்ணீர் அடிச்சாங்க. அதே வளாகம், அங்கதான் நீங்க போய் இன்னைக்கு வந்து என்ரோல் ஆகுறீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, உள்ள நுழைஞ்சல அவர் கூட்டிட்டு போனார். நம்ம இவரு அந்த ஒரு வந்தார் இல்லையா, நம்ம இவங்க வரும்போது உங்க கூட வந்தாரு இல்ல, நம்ம அகராதி அவங்களுடைய கணவர், அவரு தான் கூட்டிட்டு போறாரு. நம்ம முதல்ல யாரும் இல்ல, ஏன்னா இது திடீர்னு தான் இது நான் வந்து உள்ள எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப உள்ள வர்றோம். உள்ள வரும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் வந்தது. இதே வளாகத்துல நான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அக்யூஸ்ட், என்ன கைதியாக என்ன கூட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு அந்த நினைவுகள் தான் வந்துச்சு. நான் அதுக்கு முதல்லயே நான் நீதிமன்றத்துக்குள்ள வந்ததில்லை, அதுக்கு பிறகு நான் வந்ததில்லை, அந்த உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நான் வந்ததில்லை. அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் 7ஆம் மாசம் 1991. ஆமா, 7ஆம் மாசம் 18ஆம் தேதி அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நான் வரேன். அப்ப அந்த வழக்கறிஞர்கள்லாம் அப்படியே நின்று சைட்ல பேசுறாங்க, பாக்குறாங்க. ஏன்னா அப்ப எல்லாருமே ஒரு புதினம் தானே, ஒரு பரபரப்பு தானே. அப்ப தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதே இடத்துல கை விலங்குகளோட கூட்டு போனாங்க. அதே இடத்துல இன்னைக்கு வந்து கருப்பு கவுனோட நான் உள்ள போறேன். அப்படி அந்த நினைவு தான் எனக்கு வந்துச்சு. அப்படி உள்ள நடந்து வர்றாரு எனக்கு பழைய. உண்மையாலுமே இது வந்து ஒரு வரலாற்று தருணம் தான் இன்னைக்கு நடந்தது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். இது திடீர்னு வந்து நான் வந்து இன்னைக்கு நடந்ததுனால வர முடியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு. எங்க அம்மா அப்பாலாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஏற்பாடுகள்லாம் இருந்துச்சு. அது கடைசி நேரத்தில் ஒரு குழப்பம் நிலைஞ்சதுனால இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பம் இருந்ததுனால வர முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. நான் போய் இப்போ அவங்கள பார்க்கணும். அதுதான். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.